ராமநாதபுரம் சபா நடைசெய்யர் பள்ளி எதிர்ப்புறம் உள்ள நீலகண்டன் சந்தில் அமைந்த அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் 45ஆம் ஆண்டு ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றன. இயற்கை மழையின் நடுவே விரதமிருந்த பெண்கள் அம்மன் முன் அமர்ந்து 5 முகம் விளக்கேற்றி பக்தி பாடல்களை பாடி திருவிளக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பின்னர் சிறப்பு தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. திருவிளக்கு வழிபாடு என்பது இந்து சமய பாரம்பரியத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் புனிதமான வழிபாடாகும். விளக்கில் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ பார்வதி, ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் எழுந்தருளி இருப்பதாக கருதப்படுகிறது. திருவிளக்கின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவியரும் தேவர்களும் வீற்றிருப்பதாக ஐதீகம். அடிபாகம் பிரம்மா, தண்டு பகுதி விஷ்ணு, எண்ணெய் ஊற்றும் அகல் பகுதி சிவபெருமான், விளக்கு சுடரில் மகாலட்சுமி செல்வம், பார்வதி வீரம், சரஸ்வதி ஞானம் மூவரும் இணைந்து அருள் புரிகின்றனர். தொடர்ச்சியாக திருவிளக்கு பூஜை செய்து வந்தால் குடும்பத்தில் மன அமைதி, ஒற்றுமை மற்றும் மங்கள நிகழ்வுகள் அதிகரிக்கும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் அகன்று செல்வ வளம் பெருகும். எதிர்மறை ஆற்றல்கள் அகலும். விளக்கேற்றும் போது வெளிப்படும் ஒளியும் நெய், நல்லெண்ணெய் வாசனை மற்றும் மந்திர அதிர்வுகளும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். சுமங்கலி பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் குடும்ப சுபிட்சமும் கிடைக்கும். திருவிளக்கை நன்றாக துடைத்து 5 இடங்களில் சந்தனம், குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்த வேண்டும். முதலில் விநாயகரை மனதார நினைத்துக் கொண்டு ஓம் கணேசாய நமக என கூறி விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கிற்கு மலர் மாலையிட்டு உதிரிப்பூக்கள் மற்றும் குங்குமத்தை கொண்டு விளக்கின் அடிப்பகுதியில் அர்ச்சனை செய்ய வேண்டும். பழங்கள் அல்லது கற்கண்டை நெய்வேத்தியமாக வைத்து தூப தீபாராதனை காட்டி குடும்பத்தின் நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும்.